கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளினுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? 1 பேதுருவின் புத்தகம் அதன் 5ஆம் அதிகாரம் அதன் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்ம வார்த்தை கவனிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள். ஆமாம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், என் கவலையே, என் பிரச்சனையே, என்னுடைய காரியங்களை நான் யாரிடத்திலாவது நான் சொல்லணும், என் நண்பரிடத்துல சொல்லணும், இல்லை என்னுடைய உறவுகள் இடத்துல சொல்லணும், என்னுடைய சிஸ்டர் இடத்துல சொல்லணும், இல்லை எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், இல்லை எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும், இல்லை நான் என் பாஸ்டர் இடத்துல சொல்லணும், இல்லை நான் கோயிலுக்கு போகிறதுனால எனக்கு என் கவலைகள் மாறும், இல்லை நான் கொஞ்ச நேரம் துதிப்பதினால என் கவலைகள் மாறும். அப்படியெல்லாம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய கவலைகள் மாறணும் அப்படின்னு சொன்னால் இவைகளையெல்லாம் செய்கிறோம். இவைகள்னால் நம்முடைய கவலைகள் மாறுமா அப்படின்னு சொன்னால் நம்முடைய கவலைகள் மாறாது. நம்முடைய கவலைகள் எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால், நாம் ஆண்டவரை ஆராதனைக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது, நான் ஆராதிக்கும் பொழுது என் கவலை மாறும்னு சொல்லி அதற்காக நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் கவலைகள் மாறாது. மாறாக தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும், தேவன் நான் அவரோடு கூட நடக்க வேண்டும், அவர் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் நம்முடைய கவலைகள் எல்லாம் மாறும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நற்குணங்கள் பெறுவது மிகவும் கடினம். அதே சமயத்தில் தீய குணங்கள் நம்மை விட்டு போவதும் கடினம். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல குணம் எது தெரியுமா? நம்ம ஆண்டவரோடு கூட இருப்பது தான். நல்லவர்களோடு கூட நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளோடு கூட சேர்ந்தாதான் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். ஆகினால தான் நல்ல பிள்ளைகளாய் பார்த்து நம்ம சேர்த்து விடுகிறோம், அவங்க கூட போய் விளையாடு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்க, நீங்க ஆண்டவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார், ஆண்டவர் உங்களை நடத்துவார். அன்பானவர்களே, இங்கே வசனம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் உலகம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்குது? கொஞ்ச நேரம் நீங்கள் சினிமா முன்னாடி இருந்தால் கவலைகள் மாறும், கொஞ்ச நேரம் காமெடி சேனலை பார்த்தா கவலைகள் மாறும், கொஞ்ச நேரம் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சீரியலை பார்த்தா உங்கள் கவலைகள் மாறும். இல்லை இப்படி கூட நினைக்கிறாங்க, நம்ம புகைப்பிடித்தா கவலைகள் மாறும், இல்லைன்னா நம்ம மதுபானத்தை அருந்தினால் கவலைகள் மாறும்னு சொல்லி எல்லாம் எத்தனை கெட்ட பழக்கங்கள், எத்தனை காரியங்கள் நம்மை அறியாமையே அது நம்மை அழித்து கொண்டிருக்குது. ஆனால் நான் உங்களை இப்படியே சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, கவலை ஏன் வருது தெரியுமா? நம்ம கூட இருக்க வேண்டியவங்க இருந்துட்டா வர வேண்டியது கட்டாயம் வரும். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொன்னா அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் அருளும் சமாதானம் அவரோடு கூட வரும். ஆம் அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரியவைகளையே நாம் பேசுவோம், ஆவிக்குரியவைகளையே நாடுவோம். அன்பானவர்களே, இன்னைக்கு கவலை ஒரு மனுஷனை பற்றி பிடிக்கும் பொழுது அவன் எல்லா காரியங்களிலேயும் தோற்று வாழ்கிறான். மாறாக உங்க கவலைகளை எல்லாம் என் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய பாதத்தில் வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வைக்கிறவர்களாக, தேவனோடு கூட நடக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் கவலைகளை எல்லாம் மாறச் செய்வார்.
இளைப்பாறுதலை தருகிற தேவன் ஒரு உண்டுன்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னார். இன்னைக்கு உறவுகள் எல்லாம் சொல்கிறாங்க, வீட்டுக்கு வரேன் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பேசி பாருங்களேன். இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியில் போயிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தருகிற தேவன் ஒரு உண்டுன்னா அது யாருன்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? கவலைகளோடு கூட இருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. உங்கள் கவலைகளை மாற்ற இந்த ஆண்டவரால் முடியும். இந்த ஆண்டவரை நம்புங்க, உள்ளத்தில் விசுவாசிங்க. இந்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நம்புங்கள். நம்பினவர்களை தேவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது செய்தது இல்லை. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வாழுவீங்க. கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் அப்பா உங்கள் வார்த்தையின்படியாக உங்கள் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்படியாய் ஆண்டவரே, கவலைகள் யாவையும் உங்கள் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். நாதா, ஒருவேளை ஆண்டவரே என் பிள்ளைங்க கவலைகளில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கவலைகளை எல்லாம் மாறும்படியாய் கற்று செய்வீராக. உலகம் கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்றால் நாங்கள் உங்களோடு அப்போ உமோடு கூட நடப்போம் என்று சொன்னால் எங்கள் கவலைகள் எல்லாம் அச்சு போகும்படியாக செய்வோம். ஆனபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து என் பிள்ளைகளை நடத்தும், கரம்பிடித்து நடத்துவீரா. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன் என் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.